ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஹெலியன் பாக்கியாட்ட கோபப்பட்டு பேசுறாரு. ஜெனியோட அம்மா அப்பா எனக்கு கால் பண்ணி, என்ன மாப்பிள்ள உங்களோட அம்மாவும் அப்பாவும் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. பாக்கியா சொல்றாங்க, உன்னோட தர்ம சங்கடம் எனக்கு புரியுது செலியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீ சொல்றத பார்த்தா நான் ஏதோ செய்யக்கூடாத தப்ப செஞ்ச மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. உன்னோட மாமியார் வீட்டில் நான் டைவர்ஸ் வாங்கினதை பற்றி தப்பாக பேசினாங்கன்னா உன்னோட அப்பா பண்ண வேலை தெரிஞ்சா என்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க பாக்கியா. நான் பண்ணதை பற்றியே பேசிட்டு இருக்கிறியே, உன்னோட அப்பா பண்ணதை பற்றியும் பேசு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா மாமியார் பாக்கியாவை திட்டுறாங்க. இப்போ கூட நீ செஞ்ச தப்பு உனக்கு புரியலைல அப்படின்னு திட்டுறாங்க. நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன் கேட்டையா? இன்னும் யார்கிட்டலாம் அசிங்கப்பட வேண்டியது இருக்குன்னு தெரியல. தேவையில்லாம கோபியை கோபப்படுத்தி வெளியில அனுப்பிட்டேல. அவன் வீட்டில் இருந்திருந்தானா எல்லா பிரச்சனையும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செலியன் சொல்றாரு, நீங்க சொல்றது சரிதான் பாட்டி. அப்பா வீட்டுல இருந்திருந்தாருன்னா ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சு அத்தையை வெளியில அனுப்பியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பா இங்க இல்லைன்னதும் அவங்க கேள்விப்பட்ட விஷயம் கரெக்டு தான் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. செலியன் பாட்டிட்ட சொல்றாரு, நீங்க பண்ணதான் தப்பு பாட்டி. அன்னைக்கு அப்பா கிளம்பும் போது ஏதாவது ஒரு சண்டையை போட்டு அவரை போக விடாம தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பாட்டி சொல்றாங்க, செலியா நீ போய் உன் அத்தைகிட்ட பேசி அவங்க மனசுக்கு ஓனாம அவங்கள அனுப்பி வை, அதுக்கப்புறமா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் செலியன்ட்ட ஜெனியோட அம்மா சொல்றாங்க, நான் எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஜெனி பேசவே விட மாட்டேன்றா. அவ இந்த அளவு இந்த குடும்பத்தோட அட்டாச்சா இருக்கிறது சந்தோஷம்தான். இருந்தாலும் என் பொண்ணை நான் இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டென்ஷனா தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. செலியன்ட்ட சொல்றாங்க, ஜெனியோட அம்மா நீங்களும் ஜெனியும் கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல வந்து தங்கிக்கோங்க. கொஞ்ச நாள் கூட வேணாம், மேல் வீடு காலியா தான் இருக்கு, அங்க வந்தே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் சீக்கிரமா சரியாயிருமா? எனக்கும் செலியனுக்கும் இந்த குடும்பத்தை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. எங்க 2 பேரையும் தனியா கூட்டிட்டு போகணும் அப்படின்ற உங்க ஆசையெல்லாம் இப்பயே விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா செல்விட்ட பாக்கியா சொல்றாங்க, நாளையில இருந்து நம்ம ஆபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்வாங்கன்னு தெரியலையே அப்படின்னு செல்வி சொல்றாங்க. குடும்பத்தோட மொத்த செலவையும் நான் தான் பாத்துக்கணும், பணத்துக்கு நான் யார்கிட்ட போய் நிக்க முடியும் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஆபீஸ்ல எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கு, அதை எல்லாம் போய் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பழைய கஸ்டமர்ஸை போய் பார்த்து பேசணும், இன்னும் நிறைய புது கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. செல்வி பாக்கியாட்ட கேக்குறாங்க, நீங்க எந்த தைரியத்துலக்கா சொன்ன 40 லட்சத்தை 1 வருஷத்துல தரேன்னு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்துக்கும் பணம் பணம்னு பேசுறவங்க கிட்டக்க நம்மளும் அப்படித்தானே பேசணும், அதான் ஏதோ ஒரு தைரியத்துல குடுக்கறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. பாக்கியா சொல்றாங்க, இவ்வளவு பேர் வாழ்ற ஊர்ல நம்மளால பொழைக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட மனசு முழுக்க நம்பிக்கை இருக்கு, சொல்லப்போனா அது இப்ப வைராக்கியமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் செல்வி அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அடுத்ததா ஏதோ ஒரு காரோட ஹாரன் சவுண்ட் கேக்குது. அப்பா வந்துட்டாரோ அப்படின்னு இனியா ஓடி போய் பாக்குறாங்க. இனிமே டேடி வீட்டுக்கு வரவே மாட்டாரா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. எனக்கு டேடியை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு பாட்டி, அவர் சாப்பிட்டாரான்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லி அழுறாங்க. தப்பு பண்ணிட்டேன் இனியா, கோபியை நான் வெளியிலவே விட்டுருக்க கூடாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி, நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அம்மா தானே கேட்கல அப்படின்னு இனியா சொல்றாங்க. நான் கூட எவ்வளவோ கெஞ்சி அழுதேன், ஆனா அம்மாவோட மனசு இறங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அம்மாவுக்கு என் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லை அப்படின்னு அழுதுட்டு சொல்றாங்க. பாக்கியா எழில்கிட்ட சொல்றாங்க, எனக்கு இனியாவை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா, என் மனசுலயும் அதே எண்ணம் தாண்டா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் வெளியில ஏதாவது கார் சத்தம் கேட்டா அவர் தான் வராரோன்னு தோணுதுடா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கே தெரியாம இன்னைக்கு அவருக்கும் சேர்த்து நான் சமைச்சு வச்சிருக்கிறேன்டா அப்படின்னு சொல்றாங்க. சொன்னா நம்ப மாட்டேன் எழில், அவர் இன்னும் இந்த வீட்டுல தான் இருக்கிறாரு அப்படின்னு என்னோட மனசு நம்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பிராக்டிக்கலா இருமா, இங்க நீ அவரை பத்தி நினைச்சிட்டு இருக்கிற, ஆனா அவர் உன்னை பத்தி ஒரு செகண்ட் கூட நினைக்க மாட்டாருமா அப்படின்னு எழில் சொல்றாங்க. எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பாருமா அப்படின்னு எழில் சொல்றாரு. என்னால அவளை சீக்கிரமா மறக்க முடியாது எழில், இந்த வீட்டுல எல்லா இடத்துலயும் அவரோட ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எழில் பாக்கெட்ட சொல்றாரு, நம்மளோட வாழ்க்கையில கெட்டது எதையுமே அழிக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த கெட்ட நினைவுகளுக்கு பக்கத்துல புது புது நல்ல நினைவுகளை நம்ம தாமா உருவாக்கணும் அப்படின்னு எழில் சொல்றாரு. நம்மளோட மனசு அந்த நல்லதை மட்டும் யோசிக்க ஆரம்பிச்சிருமா அப்படின்னு சொல்றாரு. இப்படிலாம் நடக்கும்னு யாராவது எதிர்பார்த்தோமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க பாக்கியா. இந்த 1 மாசத்தை மட்டும் அழிக்கிற மாதிரி காலம் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல எழில் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இந்த காலமே 1 மாசத்துக்கு முன்னாடி போய் அப்படியே நின்றுட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. தேவையில்லாம எதையும் யோசிக்காம உன்னோட வேலையை பாருமா அப்படின்னு எழில் சொல்லிட்டு போறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.